வணக்கம். தமிழாரத்தின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். முதலில் தலைப்புச் செய்திகள். அர்ஜுனாவின் எம்பி பதவிக்கு சிக்கல், மேல் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. அடாவடி பிக்குவால் ஆக்கிரமிக்கப்பட்ட தமிழர் நிலப்பரப்பு, சாணக்கியன் சாடல். ஒரு வருடத்திற்குள் அனுர் அரசு ஆட்சியை இழப்பது உறுதி, சஜித் அறிவிப்பு. விசாரணைக்கு சமூகமளிக்காத மகிந்தவின் தனிப்பட்ட மெய்ப்பாதுகாவலர் மற்றும் மகன். மின்கட்டண குறைப்பு தொடர்பில் வெளியான மகிழ்ச்சி தகவல். யாழ் மாவட்டத்தில் எலிக்காய்ச்சல் தாக்கம், பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் தெரிவிப்பு. நியூ ரங்கனாஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. தொடர்பென விரிவான செய்திகள். யாழ்ப்பாண மாவட்ட சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ரத்து செய்யுமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை எதிர்வரும் ஜனவரி 15 பரிசீலனைக்கு அளிக்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதிய சுதந்திர முன்னணியின் தலைவர் ஓஷல ஹேரத் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார். இந்த மனு நீதியரசர்களான சோபித ராஜகருணா மற்றும் மகேன் கோபல்லவ ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு குழு முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த மனுவை ஜனவரி 15 விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு உண்மைகளை உறுதிப்படுத்த நீதியரசர்கள் உத்தரவிட்டுள்ளனர். அனுர் அரசு ஒரு வருடத்திற்குள் ஆட்சியை இழப்பது உறுதி என்று எதிர்க்கட்சித் தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவருமான சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில், போலி வாக்குறுதிகளை வழங்கி போலி கல்வி தகமைகளுடன் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த தேசிய மக்கள் சக்தி அரசு ஒரு மாதத்திற்குள் சபாநாயகரை இழந்துள்ளது. அதிஉயர் சபையில் போலி கலாநிதி பட்டத்துடன் சபாநாயகர் கதிரையை அலங்கரித்தவர் ஒரு மாதத்திற்குள் உண்மை நிலைமை வெளியில் தெரியவர பதவியிலிருந்து விலகியுள்ளார். தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்தவர்கள் இனியாவது வெளிப்படைய வேண்டும். ஒரு மாதத்திற்குள் சபாநாயகரை இழந்த அரசு ஒரு வருடத்திற்குள் ஆட்சியை இழப்பது உறுதி. ஐக்கிய மக்கள் சக்தியின் ஆட்சி விரைவில் மலரும் என தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் தனிப்பட்ட மெய்ப்பாதுகாவலரான நெவில் பன்னியாராச்சி மற்றும் ஜோசித ராஜபக்ஷ ஆகியோர் நேற்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு விசாரணைக்காக அழைக்கப்பட்டுள்ளனர். ஆனால் அவர்களுக்கு பதிலாக அவர்களது வழக்கறிஞர்கள் வருகை தந்திருந்தனர். ஜோசித ராஜபக்ஷ தற்போது வெளிநாட்டு பயணமொன்றில் ஈடுபட்டுள்ளதாக சட்டத்தரணிகள் தெரிவித்திருந்தனர். நெவில் வன்னியாராட்சி தனிப்பட்ட விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளதால் அவர் வருவதில் சிரமம் இருப்பதாகவும் சட்டத்தரணிகள் தெரிவித்துள்ளனர். பண மோசடி சட்டத்தின் கீழ் நடத்தப்படும் விசாரணை தொடர்பான வாக்குமூலத்தை பதிவு செய்ய குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கெவிலியா மடுவ பிரதேசத்தில் அடாவடித்தனமான பிக்கு ஒருவர் விவசாயிகளின் காணியை அபகரித்து பயிர் செய்து வருவதுடன் அங்கு செல்லும் கால்நடைகளை சித்திரவதை செய்து விற்று வருவதாக இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் குற்றம் சாட்டியுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். அத்துடன் மட்டக்களப்பு மாவட்டத்தின் மயிலத்தமடு, மாதவனை பகுதி மற்றும் தமிழர் பகுதிகளில் இடம்பெறும் முரண்பாடு வளரும் அளவிற்கு விரிவடைந்துள்ளதாக இரா சாணக்கியன் குறிப்பிட்டுள்ளார். இதன்போது தனக்கு எதிராக சில மத தலைவர்கள் வீதியில் இறங்கி ஆர்ப்பாட்டங்களை செய்ததுடன் பொல்லால் அடித்து தனது முதுகெலும்பை உடைக்கப் போவதாக தெரிவித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ் மாவட்டத்தில் எலிக்காய்ச்சல் நோய் காரணமாக இதுவரை 99 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி ஆறுமுகம் கேதீஸ்வரன் தெரிவித்தார். எலிக்காய்ச்சல் பரவல் தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவித்த அவர், தற்போது பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் 23 பேரும், யாழ் போதனா வைத்தியசாலையில் 6 பேரும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடந்த 24 மணி நேரத்தில் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் 9 நோயாளர்களும், யாழ் போதனா வைத்தியசாலையில் 5 நோயாளர்களும் எலிக்காய்ச்சலுடன் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் இந்நோய் காரணமாக எந்தவொரு இறப்பும் ஏற்படவில்லை. நாட்டில் மின் கட்டணத்தை 11% குறைக்க முடியும் என இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது.
மின் உற்பத்திக்காக பயன்படுத்தப்படும் எரிபொருளின் விலைகளையும் மேலும் குறைக்க முடியும் என ஆணைக்குழுவால் தயாரிக்கப்பட்டுள்ள மாற்று யோசனையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை மின்சார சபையால் சமர்ப்பிக்கப்பட்ட மின் கட்டணத்தை திருத்த யோசனை, பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தால் மின் உற்பத்திக்காக வழங்கப்படும் எரிபொருளுக்கான விலை தொடர்பான அறிக்கை உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் ஆராய்ந்த பின்னர் குறித்த மாற்று யோசனை தயாரிக்கப்பட்டுள்ளது. செய்திகள் யாவும் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.